விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மேற்கு மாவட்டம் கொளத்தூரில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டது. அம்பேத்கர் உணர்வாளர்கள் மாணவர் அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்தல், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு 3ஆம் ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர்கள் அமைப்பின் சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கொளத்தூர் லெனின் ஜீவா தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் துவக்கி வைத்தார். கோவிந்தம்மாள் அம்மாசி பேரூராட்சி துணைத் தலைவர், சித்திக் சோபியா பிஎன்பட்டி பேரூராட்சி மன்ற உறுப்பினர், சக்தி சேகரன் சேலம் மேற்கு மாவட்ட துணை செயலாளர், சிவகுமார் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர், அம்மாசி கொளத்தூர் பேரூர் செயலாளர் மற்றும் கொளத்தூர் ஒன்றிய பேரூர் நகர விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து விழாவினை நடத்தினர். கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு நிர்மலா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் டோம்னிக் அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவித்தார். மாணவர் முற்போக்கு மாணவர் பேரவையுடைய 3ஆம் ஆண்டு மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் இங்கே அம்பேத்கருடைய மக்கள் இயக்கம் என்ற விடுதலை சிறுத்தைகள் தன்னை இணைத்துக் கொண்டனர். இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவர் முற்போக்கு பேரவையுடைய செயலாளர் தம்பி ஜீவா லெனின் அவர்களை கொளத்தூர் பகுதியில் இரத்த தான முகாம் நடப்பதற்கு இன்று ஏற்பாடு செய்த முற்போக்கு மாணவர் அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த ஒரு விழிப்புணர்வாக இந்த முகாம் அமைகிறது. நிறைய கொடையாளர்களை, புதிய புதிய கொடையாளர்களை கொண்டு வருவதற்கு இந்த முகாம் மிகச் சிறப்பாக அமையும். இதை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி மூலம் பார்க்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 வருடமாக இந்த இரத்த தான முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதல் வருடம் 16 யூனிட்டுகளும், 2ஆம் வருடம் 28 யூனிட்டுகளும், 3ஆம் வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய எண்ணிக்கை இந்த முகாம் நிறைவில் தான் எனக்கு தெரிய வரும். விடுதலை கிடைப்பது யுத்தத்தால், புதிய விதிகள் பிறப்பது இரத்தத்தால். இரத்தம் என்றால் வன்முறையை குறிக்கிறது என்று கிடையாது. இந்த இரத்தத்தின் மூலம் மனிதத்தை விரும்புகின்றோம், மானுடத்தை விரும்புகின்றோம், சமத்துவத்தை விரும்புகின்றோம், சகோதரத்துவத்தை விரும்புகின்றோம். நாங்கள் செய்கின்ற இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் சமூகத்தில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். தொடர்ந்து நன்மையை செய்வோம், நல்லதையே செய்வோம், சமத்துவத்துடன் இருப்போம், சகோதரத்துவத்துடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.